மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் தொடர வேண்டும். அப்படித்தான் நாங்க தமிழகத்தை விடுங்க, காந்தி தாத்தா, நேரு மாமா அப்படி வளர்ந்த பையன் நான். அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ ஒரு கட்சி நான் ஒரு கட்சின்னு பேசிட்டே இருந்தனா அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசலாம். ஒரு இனம் பேசுகிறது. அந்த குரல் டெல்லிக்கு கேட்க ஆரம்பித்து விட்டது. நடுவில் கொஞ்சம் தொய்வு இருந்தது. அண்ணா போட்ட அந்த குரல் கூக்குரல்லாம் கிடையாது, சாட்டை அடி. அது அதை கேட்பதற்கு அந்த செவிகளை திறந்து விட்டது அண்ணா என்பேன் நான். இன்னைக்கும் பேசுறாங்க. நான் பேச போகும்போது அந்த பீச்சை மாத்திரம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. எங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அண்ணா. இனி தெற்கு தேயவே தேயாது, தேய விட மாட்டோம். நீங்க பாருங்க, ஏதோ எலெக்ஷன் நேரத்தில் நான் இப்படி பேசுறேன்னா, நீங்க என்னுடைய 18வது வயசுல இருந்து நான் பேசிய பேச்சையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. எனக்கு பஞ்சு மிட்டாய் பிடிச்சதோ இல்லையோ, இந்த ஆளுடைய பஞ்சு தாடி ரொம்ப பிடிக்கும். உயிரே உறவே தமிழ். மனிதநேய விழா என்றால் அது எங்கு நடந்தாலும் இருக்க வேண்டியது தமிழனின் கடமை. அதுவும் நான் மிகவும் குழந்தை பருவத்திலிருந்து மதித்து அவர் சொற்களை பேசி பழகி வந்த அவரின் மைந்தரின் பிறந்த நாள். அது இந்த இடத்தில் நடப்பது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த விழாவை ஏற்பாடு செய்து என்னை இங்கே வரவழைத்த திரு சேகர் பாபு அவர்களுக்கு தான் முதல் நன்றி. சுகி சுப்பிரமணியம் ஐயா, சுகி அவங்க அப்பா பேரை சொல்லிட்டேன், சுகி சிவம் ஐயா அவர்கள் பேசிய பிறகு, அதுவும் ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்கள் பேசிய பிறகு, பட்டாசு வெடிக்கும் போது யாரையோ ஃப்ரெண்டு கிட்ட ரகசியம் சொல்ற மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே அவரை பார்த்து வியக்கிறது உண்டு. ஒரு 4-5 பேர் தான் அப்படி பேசுவாங்க. அதுல ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்கள், இவர் டேப் ரெக்கார்டரை முழுகி இருப்பாரா இல்லை ரேடியோவை முழுகி இருப்பாரா, என்னங்க வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தோணும். சட்டமன்ற உறுப்பினர் என் சகோதரர் சாயகம் கவி அவர்களே, தமிழன் பிரசன்னா அவர்களே, மருத்துவர் யாழினி அவர்களே, எங்கள் கட்சியைச் சேர்ந்த மௌரியா அவர்களே, இன்னும் இங்கே குழுமி இருக்கும் எனது உயிர்களை, இது 5 வருட எலக்டோரல் பாலிடிக்ஸை பற்றிய பேசும் இடம் அல்ல. இது 100 வருஷத்து பாலிடிக்ஸை பேசி ஆரம்பித்து வைத்த இடம் இது. அதனால் இங்கிருந்து வாழ்த்து பெற்றால் அது பெரிய வாழ்த்து தான். இன்னும் ஒரு 100 ஆண்டு என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது வெறும் ஆசை இல்லை, அது நீட்சி. என்னதான் நடந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, அவருக்கு என்ன, நான் 54, அவர் 52ல பிறந்திருப்பாரு. அப்படி ஒரே நூல் பிடித்தார் போல் இந்த கழகம் நீண்டு கொண்டே வந்திருக்கிறது. இதை நீங்க எதிரியா இருந்து பார்த்தாலும் சரி, போட்டியாளனா இருந்து பார்த்தாலும் சரி, பொறாமைக்குரிய விஷயம்தான். அதுவும் இங்கே இவ்வளவு சிக்கல்கள் உள்ள இந்த ஊரில் படிப்படியாக பெரியாரின் கோபம், அண்ணாவின் ஞானம் எல்லாம் சேர்ந்து, அண்ணா தெற்கு தேய்கிறது என்றார், இனி தேய விட மாட்டோம் என்றார் கலைஞர். இனி தலை நிமிர்ந்து நிற்போம் என்ற குரலை சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். அது
வர வேண்டும் அடுத்த முறையும் என்பது வெறும் ஆசை அல்ல, தேவை. அதை அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. வேலை செய்ய வேண்டும். அது மக்கள் நீதி மையத்திற்கும் சேர்த்து சொல்லுகிறேன். இவங்க 70 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 9 வயசு தான் ஆச்சு. அதனால தைரியமா பின்னாடி டேபிள்ல இருந்து காப்பி அடிங்க, பாஸ் ஆயிடுவீங்க. நிஜமா சொல்றீங்க. அந்த ஒரு மெத்தனம் இல்லாத தலைமை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது மேலிடத்திலிருந்து மட்டும் போதாது, படிப்படியாக படிநிலைகளில் இறங்கி வந்திருக்கிறது. இப்ப சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாரும் சேகரபாபு எதற்கு பாராட்டுகிறார்கள், 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். எனக்கு தெரியும் 4:30 மணிக்கு கூட்டம் திரட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு. காசு கொடுத்தாலே வரமாட்டாங்க. நான் ஷூட்டிங்க சொல்றேன், சினிமா ஷூட்டிங்க்கு காசு கொடுத்து வண்டியும் கொடுத்து வந்து சேர மாட்டாங்க. ஆனால் இது என்ன ஒரு ஆர்வம் இருந்தால், எத்தனை நீண்ட தொடர்பு இருந்தால், எப்படி ஒரு குடும்பமாக இருந்தால் இப்படி திரளும். மக்களை குடும்பமாக நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் தொடர வேண்டும். அப்படித்தான் நாங்க தமிழகத்தை விடுங்க, காந்தி தாத்தா, நேரு மாமா அப்படி வளர்ந்த பையன் நான். அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ ஒரு கட்சி நான் ஒரு கட்சின்னு பேசிட்டே இருந்தனா அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசலாம். ஒரு இனம் பேசுகிறது. அந்த குரல் டெல்லிக்கு கேட்க ஆரம்பித்து விட்டது. நடுவில் கொஞ்சம் தொய்வு இருந்தது. அண்ணா போட்ட அந்த குரல் கூக்குரல்லாம் கிடையாது, சாட்டை அடி. அதை கேட்பதற்கு அந்த செவிகளை திறந்து விட்டது அண்ணா என்பேன் நான். இன்னைக்கும் பேசுறாங்க. நான் பேச போகும்போது அந்த ஸ்பீச்சை மாத்திரம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. எங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு அண்ணா. இனி தெற்கு தேயவே தேயாது, தேய விட மாட்டோம். இந்த 5 வருஷத்து விளையாட்டெல்லாம் அது விளையாடிட்டே இருக்கலாம். குறைகள் இருந்தால் எடுத்து சொல்லலாம், நிறைகள் இருந்தாலும் பாராட்டி சொல்ல வேண்டும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் பாராட்டி சொல்ல வேண்டும். அதில் கிடைக்கும் பலன்கள் மக்களுக்கு கிடைக்கிறது என்பதனால் அதை கூற்றுவது அபத்தமான செயல். அது அரசியலே கிடையாது. அது ஒரு விதமான அசட்டு போட்டி. அதற்கும் அரசியலுக்கும் அந்த கியூல முண்டி அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பாமரத்தனமான போட்டி. அதற்கு தலைவர்கள் தேவையில்லை. இது கும்பல் அல்ல, இது ஒரு சங்கம். அது 70 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை கலைக்க முற்பட்டால் மெர்க்குரி மாதிரி மறுபடியும் வந்து சேர்ந்துடும். எனக்கு என்னங்க, முதல் 10 வருடத்தில் எனக்கு நான் அக்ரஹாரத்தில் வளர்ந்த பிள்ளை. ஆனால் அப்பா நல்ல அப்பா. நான் பூணூல் போட மாட்டேன்னு சரி விட்டுரு அவன்ட்டாரு. அந்த சுதந்திரம், அந்த காயத்தை அத்துக்கிட்டு நேரம் வந்தது இங்கதான், இந்த புத்தகம் படிக்க. நீங்க பாருங்க, ஏதோ எலெக்ஷன் நேரத்தில் நான் இப்படி பேசுறேன்னா, நீங்க என்னுடைய 18வது வயசுல இருந்து நான் பேசிய பேச்சையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. எனக்கு பஞ்சு மிட்டாய் பிடிச்சதோ இல்லையோ, இந்த ஆளுடைய பஞ்சு தாடி ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பேசி வளர்ந்தவன் தான். நான் எத்தனை முறை இங்க இந்த MR ராதா அரங்கத்தில் பேசுவதை விட பெருமை ஒரு நடிகனுக்கு என்ன இருக்க முடியும்? அவர் வெறும் சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்க்கலைங்க, ஒரு கொள்கைக்காக வேலை பார்த்தவர். அதெல்லாம் எனக்குள் தொற்றிக்கொண்டதற்கு நான் பெருமைப்படுகிறேன். இது தொற்று என்று கூட சொல்வது தவறு. இது
ஒரு சிந்தனையின் நீட்சி. இது தொடர வேண்டும், இது இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது பேசும்பொழுது தெரேசா அவர்கள் தொழுநோயாளியை தொட்டு அணைக்கிறார் என்றெல்லாம் சொன்னார். நான் அதை விட சற்று பெரிய, தொடாமல் நம் தோழர்களை தம்பிகளை வைத்திருந்தோமே, அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்த பெரியாரும் எனக்கு முக்கியமான ஆள்தான். அந்த வழி அவருடைய திடலில் நின்று கொண்டு இவரை வாழ்த்துவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இது முதல்வரை வாழ்த்தும் ஒரு எம்பியாக நான் நினைக்கவில்லை, அண்ணனை வாழ்த்தும் தம்பியாக நினைக்கிறேன். அப்ப விமர்சனம் சொல்வீர்கள், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவர் கேட்கவும் தயாராக இருக்கிறார் என்பதுதான் அவரின் பெருமை. நாங்கள் சொன்ன ஒரு திட்டத்தை தேங்க்யூ செயல்படுத்திட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொல்ற அந்த பெருந்தன்மையை நான் மறவேன். அதுல நான் எத்தனையோ மேடைகள்ல என்னோட விசிட்டிங் கார்டு அதானே, நாங்கள் தான் சொன்னோம், நாங்கள் தான் முதல்ல சொன்னோம்னு சொல்லிப்பேன். அதுல பெருமையே இல்லை, செய்து காட்டியவருக்குத்தான் பெருமை. நிறைய சினிமா காசு கொடுத்து போயிட்டு இந்த ஆள் இப்படி நடிச்சிருக்கலாம் அப்படி நடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறது டிக்கெட் கொடுத்ததுக்கான ஒரு நுகர்வோர் சொல்லும் கருத்து தானே தவிர, இதை எப்படி நடிக்கலாம் என்று செய்து காட்டினால் அவன் தான் கலைஞன். அதை செய்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் நான். இது பெரிய சாதனை இவர் செய்திருக்கும் விஷயம். ஒரு தேசிய தலைவரை அரசியல் கடங்காண வைக்கப் போகிறோம் நாம் என்பதை மறந்து விடாதீர்கள். இதை மீண்டும் மீண்டும் நான் பல மேடைகளில் வலியுறுத்தத்தான் போகிறேன். இன்று நாம் தேசத்துக்கு தேவை. அதனாலதான் இந்த அலையன்ஸ்ல நான் சேர்ந்தேன். அதை மறுபடியும் சொல்றேன். அது என்ன தேசத்தின் தேவை, இந்த ஒரு ஆள் இன்னொருத்தி ஒவ்வொரு ஆளா செஞ்சா போதுங்க. அப்படித்தான் நம்ம சுதந்திரமே வாங்கினோம். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, இண்டிவிஜுவல் திராவிடம் பேசினால் கண்டிப்பாய் அது வெல்லும். முரசொலி விழாவில் கலைவாணர் அரங்கில் நான் சொன்னது நடந்தே தீரும். திராவிடம் நாடு தழுவியது. அதற்கான சான்றுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. நாம் அதற்காக மாறுதட்டிக் கொள்ளாமல் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். திராவிடம் நாடு தழுவ வேண்டும். நம் தேசிய கீதம் அவ்வாறாகவே இருக்க வேண்டும். நாம கேட்டோமா, ஒரு வார்த்தை கூட தமிழ்ல இல்லையே, நாங்க எதுக்கு பாடணும்னு? தமிழ் வெறியர்கள் இல்லையா நாம்? கேட்டோமா? தேசம்னு வரும்போது அப்படியே இருந்துட்டு போதும். தமிழர்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரே பெங்காலி நம் தேசிய கீதம் தான். பாடினோம் இல்ல, இன்னைக்கு பாடிட்டு இருக்கோம்ல, அதுல யாரும் கை வைக்க விடக்கூடாது. இதை இந்த மேடையில் சொல்வதுதான் உகந்தது, இந்த திடலில் வைத்து சொல்வதுதான் உகந்தது. அதுக்காகத்தான் நாம் எல்லாம் திரண்டிருக்கிறோம், ஒன்றாய் திரண்டிருக்கிறோம். இது திராவிடர்களின் போராட்டம். அது என்ன, தமிழன் வேற திராவிடம் வேறையா? தெரியும், போக போக புரியும். எங்கள் கொடியை பாருங்கள், புரியும். இது கேக்கு வெட்டி கொண்டாடுற விழா இல்ல, நாட்டை ஓட்டும் விழா. அதன் நாயகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு தோள் கொடுக்க வேண்டியது தமிழனின், இந்தியனின் கடமை. நான் ரெண்டும் தான். ஆதலால் சொல்லுகிறேன், நாளை நமதாக வேண்டும். இன்னும் ஒரு 100 வருடம் திராவிடம் பெருக வேண்டும். வணக்கம்.